எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நசீப். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NTech NGadgets சேனல். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன், பிசி காம்பனன்ட்ஸ் அன்பாக்சிங் சொல்லிட்டு ஒரு டைட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓல்டு பிசி ஒன்று வச்சிருக்கேன், ரொம்ப பழைய பிசினா i3 ப்ராசஸரோட பிசி அது. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரம் என்னால் புஷ் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஓவரால் ஒரு கேமிங் பிசி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது ஃபுல் டெஸ்க் செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. இனி அது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் மந்த் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்றத சும்மா ஒரு ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. செக் பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க டெஸ்க் செட்டப் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இதுதான் என்னோட ஃபுல் டெஸ்க் செட்டப். நீங்கள் உங்களுக்கு விஷுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா காம்பனன்ட்ஸுமே அசம்பிள் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்கிறது கேபினெட் கிராஸ்ஹேர் ரெஸ்பெக்ட் 05 and keyboard, gaming keyboard Logitech 213 and mouse பார்த்தீங்கன்னா 102 மாடல். ரெண்டுமே கேமிங் ப்ராடக்ட்ஸ். மானிட்டர் இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 23 inch LG மாடல் ஃப்ளாட்ரான் 2360 ஃபுல் HD மாடல். நல்லாயிருக்கும், கான்ட்ராஸ்ட் டிஎன் பேனல் தான், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோட சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப பழைய மாடல், பட் என்னோட நீடுக்கு அது ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா நான் அதிகமாக இதில் எதுவும் பெருசாக இது பண்ண போகிறதில்ல. மியூசிக்லாம் ஓரளவுக்கு தான் கேட்பேன். ஸோ பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி இதை ஆன் பண்ணி கேமிங் பண்ணுறதுக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி அது யூஸ் ஆகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் எதுவுமே அது பண்ணுறதா இல்லை. அண்ட் அது இல்லாமல் ஒரு டெஸ்க் லேம்ப் ஒன்று வச்சுருக்கேன், வெபெக்ஸ். அது அமேசானில். மோஸ்ட்லி இதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க செக் பண்ணி பாருங்க. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் RGB ஃபுல் செட்டப் நான் பண்ணியிருக்கிறது. இன்பில்டாக 3 ஃபேன் இருக்குது, மொத்தம் RGB ஃபேன். ஒன்று வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கிராஸ்ஹேர்லேயே வந்தது. மற்ற 2 ஃபேன் பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோடது. நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு பிசி காம்பனன்ட் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் மாஸ்டரோட ஒரு ரேடியேட்டர் ப்ராடக்ட் 120 mm வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஒரு இது தான் அது. அதில் வந்த ஃபேன் ஒன்று. ஸோ அது இல்லாமல் ஒரு இன்னொரு கூலர் மாஸ்டர் ஃபேன் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வென்டிலேஷன் கொஞ்சம் நல்லா போகிறதுக்காக. ஸோ ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் B85M மதர் போர்டு அது. ஸோ இன்டெல் 85M சிப்செட் அந்த டைமில் வந்த மதர் போர்டு இது, சீரீஸ் இது. ஸோ சப்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா i7 4th ஜென்ரேஷன் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணோம். நம்ம போட்டிருக்கிறது i3 4th ஜென்ரேஷன், i3 4150. 2 கோர் 4 த்ரெட் இருக்கிற ப்ராசஸர். சாக்கெட் பார்த்திங்கன்னா 1150 சாக்கெட். பேஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 3.50 GHz வரைக்கும் ஸ்பீட் இருக்கும். இன்பில்ட் இன்டெல் கிராஃபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 GB வரைக்கும். பட் அது எவ்வளோ தூரம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இண்டிபெண்ட்டாக தனியாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு GTX 1050 Ti கிராஃபிக்ஸாக வாங்கி போட்டிருக்கோம். கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெளிவாக வேணும்னா ஒரு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அது இல்லாமல் கிராஃபிக் கார்டு எக்ஸ்பிளைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம், மெமரி ஏற்கனவே உங்களுக்கு அன்பாக்சிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிசி காம்பனன்ட்ஸில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் 16 GB 16 GB ஓவரால் 16 GB 8 GB 2 வாங்கி போட்டிருக்கேன். 1600 MHz ஸ்பீடு அது. ஸோ ஓவரால் கேபினெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. கேபினெட் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. கேபினெட்டோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா மைக்ரோ ATX, மினி ITX அண்ட் ATX வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். நம்மளது வந்து மைக்ரோ ATX. ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. பட் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் கார்டு அந்த ரேடியேட்டர்லாம் மாட்டுறப்ப கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினாக இருந்தது. ஸோ ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நார்மலாக வர வேண்டியது, பட் நான் மேலே மாட்டியிருக்கேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் மாட்டினோன்னா ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு PCIe X16 ஸ்லாட்டில் மாட்ட முடியல. ஸோ அது அப்படி கொஞ்சம் மேலே மாட்டிட்டோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அதை மாட்டியிருக்கேன். ஏன்னா இது மைக்ரோ ATX போர்டுன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ATX போர்டுனால் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது உங்களுக்கு. ஸோ கேபினெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸானதான். ஃபஸ்ட்டு கேபினெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸான கேபினெட். சைடில் பேனல் பார்த்திங்கன்னா ஆர்க்லிக் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு, டெம்பர் கிளாஸ் கிடையாது. ஸோ பட் இது கொஞ்சம் நல்லாவே டியூரபுளாக இருக்கும். டெம்பர் கிளாஸ் அளவுக்கு இருக்காது, பட் நல்லாயிருக்கும். மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்லீக்கான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வாங்கினேன். அது இல்லாமல் ப்ளஸ் என்ன ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்க்ளூடட் PSU சொல்லியிருந்தாங்க. VS 650
கிராஸ்ஹேரோட VS650 பவர் சப்ளை 80+ இன்க்ளூடடாக இருந்தது. ஸோ அப்படியே ஒரு பேக்கேஜாக வாங்கியாச்சு. இதை கூலர் மாஸ்டரில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த கலர் வைஸ் எல்லாமே RGB சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மானிட்டர் பார்த்தீங்கன்னா LG E260 ஃபுல் HD மானிட்டர். இது 23 inch HD மானிட்டர். பேனல் டைப் வந்து TN பேனல் தான், IPS கிடையாது. LED தான், பட் TNல இருக்குது. ரேஷியோ வந்து 16:9. ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இது நம்மளோட பார்த்திங்கன்னா 5 milliseconds வரைக்கும் இருக்கும். ஸோ நல்லாவே தான் இருக்குது. ஃபுல் ஹெச்டின்றனால அந்த 1080pல நல்லாவே இருக்குது. எந்த ஒரு மூவியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேம் விளாட்றதா இருக்கட்டும், கொஞ்சம் கிளியராகவே இருக்குது. ஸ்க்ரீன் வந்து ஆன்டி கிளார் ஸ்க்ரீனால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், அந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா கேமிங் கீபோர்ட். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி G213 மாடல். இது உங்களுக்கு பேக் அண்ட் லைட் இருக்காது, வெறும் கீஸில் மட்டும் தான் லைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த மாடல் எக்ஸாக்டாக வாங்கியிருந்தேன். அதே மாதிரி மவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் மாடல் வாங்கினது காரணம் வந்து இந்த ஸ்லீக்கான டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது இல்லாமல் அப்கிரேடட் கேமிங் மவுஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த RGBயோட இது எல்லாமே அவங்க லாகிடெக்லேயே ஒரு சாஃப்ட்வேர் தராங்க. அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மெயின் இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கீ அமுக்குறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு RGB வேணான்னா அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், வேணுன்றப்போ ஆன் பண்ணிக்கலாம். இங்கே கேமிங் மோடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் அந்த கேமிங் சாஃப்ட்வேரில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு தேவையான கீஸ் மட்டும் நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் கேமிங் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, விளையாடுறப்ப நீங்கள் இதை கிளிக் கொடுத்துட்டா மற்ற கீஸ் எல்லாமே ஓவரால் டிசேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதை விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் அதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இந்த கீ எதுக்கு யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். இது DPI செட் பண்ணுற கீ. இது டிஃபால்ட்டாக DPI செட் ஆகும். உங்களுக்கு அந்த கர்சர் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கணுன்றதுக்காக இது. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு தனி டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன டிவைஸ் பார்த்தீங்கன்னா, TP லிங்கோட ஒரு எக்ஸ்டர்னல் ஒய்ஃபை அடாப்டர் மாதிரி ஒரு சின்ன டிவைஸ். நீங்கள் USB டிவைஸ் மாதிரி இருக்கும். நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாகிடெக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தால இதுதான் அவங்களோட சாஃப்ட்வேர். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ ஸ்பெசிஃபிகேஷன் கீக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறன்ற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்லி என்னோடய கீபோர்டும் மவுஸும் சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது எப்படி சேம் மவுஸுக்கும் அதே தான், எப்படி யூஸ் பண்ணலாம் என்னன்ற மாதிரி. கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே இப்போ சிங்க்ரனைசேஷனில் வச்சுருப்பேன். ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கலர் வேவ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ இருக்கும். கீபோர்டு மேபி இப்போ கீபோர்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஒரு வேவ்ஸ் போகிற மாதிரி தெரியும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கலர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஸோ மோஸ்ட்லி அதே மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. இண்டிபெண்ட் சிங்கிள் கலர் வைக்கிறதுக்கு RGB ஒரு ஃப்ளோ மாதிரி வேவ் மாதிரி இருக்கிறது நல்லாவே இருந்தது. ஸோ கீ வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு டியூரபுளான கீ தான். உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் கீபோர்டு இல்லைனாலுமே அந்த மெட்டலை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள். ஸோ நல்லா இருக்குது.
கைஸ் அவ்வளோதான் வீடியோ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வாக் த்ரூ பண்ணி காமிச்சிட்டாங்க. இதுதான் டெஸ்ட் செட்டப். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. என்கிட்ட இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி முடிஞ்ச வரைக்கும் ஃபீட்பேக் பண்ண பார்க்குறேன். அண்ட் மோஸ்ட்லி அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.